Amen.
வேண்டாம். காலவேளையில உணர்ந்து அந்த வார்த்தையை பாடுங்க. ஆமென். விடுதலை விடுதலை அப்பா விடுதலை 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 நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் திருமண்ணின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். திருமண்ணின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் சொல்லுங்க. வார்த்தை சொல்லும் போதே அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உண்டாக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற கதைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் அதை விரும்பி சொல்லுங்க. அந்த வார்த்தையை விரும்பி சொல்லுங்க. வாழ்க்கையில் இருக்கிற தடையெல்லாம் அப்பா நீக்க, என் வாழ்க்கையில வெற்றியை உண்டாக்க நீ போதுமானவர் என்று சொல்லுங்க. ஆமென். சந்தோஷமா தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் அவர் தேடி ஓடி வந்தார் என்னை தேடி அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடினார் என்னை தேடி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன். நல்ல காலையில சுறுசுறுப்பா ஆண்டவரின் சமூகத்தை உயர்த்துங்க. தேவ சமூகத்தை உயர்த்தும் போதே வாழ்க்கையில பெரிய விடுதலை ஆண்டவர் உண்டாக்கிடுவார். ஆமென். விடுதலை விடுதலை நாயகன் எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமென். என் முன்னாடி இயேசு இருக்கிறாரு. நான் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்றது காரணம். ஆமென். அப்படி ஆவியை கொண்டு பாடுவோம். எனக்கு இயேசுவின் பின்னால் யாரும் எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருந்து ஆண்டவரே உண்மையே நான் உயர்த்துகிறேன். உண்மையை ஆராதிக்கிறேன். உமக்கு பின்பாக வருவேன் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் தகப்பனே நீர்தான் என் தெய்வம் சொல்லுங்க. தைரியமா திரும்பி பார்க்க மாட்டேன் என்றுமா சிலுவையை முன்னால் உலகத்தை பின்னால் சிலுவையை முன்னால் உலகத்தை பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றென்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் சென்று திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் எழுந்து நின்று ஆமென். ஹalleluya. Thank you Jesus. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிடிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிடிக்காது. வெற்றி வேதனை
அந்த வார்த்தையை உண்மையா சொல்லி இந்த காலவெளியில கர்த்தருக்கு முன்பாக இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வார்த்தையை உள்ளான மனுஷனிலிருந்து இந்த வார்த்தையை உண்மையா சொல்லி இந்த காலவெளியில ஆமே I follow Jesus. ஆமே திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உணர்விட்டே. உடற்கொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உண்மையாவா? உடற்கொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயோ எனக்குள்ளே இயேசு இயேசு இயேசு. நானவராலயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் சொல்லுங்க, என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை உயர்த்தவும், உம்மை மகிமைப்படுத்தவும். என்ன நடந்தாலும் எல்லாரும் அந்த வார்த்தையை எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவுக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவுக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உட்கப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவாதிகார். முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஓ உட்கப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவாதிகார். முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஓ உட்கப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. அதி கோட்டின் ரத்தத்தை சொல்லுங்க, அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியங்களையும் ஜெயத்தை உண்டு பண்ணுகிற ரத்தம். ஓஹோ உண்டு உண்டு அற்புத வல்லமை. அதி கோட்டின் ரத்தத்தை சொல்லுங்க, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. அதி கோட்டின் எல்லா பகுதியிலும் ஒரு விடுதலைப்பா. எங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு விடுதலை ஆண்டவரே. கட்டப்பட்ட பகுதிகள், இடரலான பகுதிகள், நிலவீனமான பகுதிகளை கர்த்தாவே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் ஒரு பெரிய விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே கட்டமைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உம்மையே இந்த காலவெளியில உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே கனம் பண்ணுகிறோம், உம்மையே வரவேற்கிறோம். எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ஆளுகை தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ஆண்டவர் நீரப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழித்து அதம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வருகிறதற்காக இந்த காலவெளியில் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஒரே உங்க பிரசன்னம் இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. சொல்லுங்க, இந்த வார்த்தை உண்மைதானே? உங்க பிரசன்னம், உங்க சமூகம் மட்டும் எங்க முன்னாடி இல்லைன்னாப்பா. தகப்பனே உங்க சமூகம்
சொல்லுங்க பிரசன்னா. அப்பா உங்க சமூகம் தான் எனக்கு எல்லாமே ரட்சம். உங்க சமூகம் தான் என் வாழ்க்கை, உங்க சமூகம் தான் என் முகவரி, உங்க சமூகம் தான் என் விலாசம் ஆண்டவரே. உங்க சமூகம் தான் தகப்பனே எனக்கு எல்லாமே சொல்றவங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ஐயா, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. அதிகாலமே தேடுவே, அதிகாலமே தேடுவே, ஆர்வமுடன் நாடுவே. ஓ பிரசன்னம் பிரசன்னம் சொல்லுங்க அப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு போதும். Thank you. சொன்ன வார்த்தை, உங்க சமூகம் என் கூட இருந்தா போதும். மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் சாத்தான் தன் தலைகளை விரித்திருக்கும் போது தகப்பன் மோசே சொன்ன வார்த்தை, உங்க சமூகம் என் முன்னாடி இருந்தா போதும். அதே வார்த்தையை சொல்லியிருந்தால் பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியில், பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே. நீயும் கூட அதே வார்த்தையை சொல்லி அப்பாவை உயர்த்து, நீ விசேஷித்தவளா, நீ விசேஷித்தவளா மாற்ற அவருடைய பிரசன்னத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். Yes, Lord. அப்பா அந்த கால் விழுந்து நன்றோடு உங்க பிரசன்னம் தான் எங்க வாழ்க்கையில எல்லாம். மோசே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே பாளையம் இறங்கி இருக்கிற சத்துருவுக்கு முன்பாக உங்க சமூகம் என் கூட இருந்துச்சுன்னா நான் புறப்படுறேன்ப்பா, இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில பலவிதமான பாதையில பயணம் செய்து கொண்டிருக்கிற நாமும் கூட இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து தகப்பன் மோசே சொன்ன அதே வார்த்தையை எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன், உங்க சமூகம் எனக்கு முன்னாடி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் என்ன செய்வானாமா? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். அந்த வார்த்தையை தியானிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னன்னா, அது அதிகாலை மாத்திரம் குடிக்கல. ஆமே, அது அதிகாலை மாத்திரம் குடிக்கல. ஆங்கில வேதாகமத்திலே அதை படிக்கும்போது seeking God early அப்படின்னு இருக்கு. seeking God early அப்படின்னு சொன்னா சீக்கிரமாய் கர்த்தரை தேடுங்கள். எப்படியம்மா? தமிழ்ல அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள் இருக்கு. ஆங்கிலத்துல you seeking God early அப்படின்னு சொன்னா ஆமென், சீக்கிரமா உன் வாழ்க்கையில சீக்கிரமா கர்த்தரை தேடு அப்படின்னு அர்த்தம்.
ஆமென் சொல்லிருங்களா? அப்ப சீக்கிரமா எப்ப தேடுறது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு பாருங்களேன். நமக்குள்ள சீக்கிரமா எது சீக்கிரம் அப்படின்னு சொன்னா பிரசங்கி பதில் சொல்றாரு, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிபத்திலிருந்தே கர்த்தரை தேடு. ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக வேகமான பகுதிகள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில மிக வேகமான பகுதி. அதனால ஞானி எழுதுறாரு பாருங்க, அவங்க என்ன அழகான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 18ல, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் என்னை என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். அந்த வசனத்துடைய முதல் பகுதி, என்ன சிநேகிக்கிறவர்களை நானும் என்ன செய்வேன், சிநேகிப்பேன் அப்படி சொல்லிட்டு, அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா கர்த்தரை தேடுறது வாழ்க்கையில ஒரு காரியத்துல சீக்கிரமா கர்த்தர்ட்ட போறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே நன்கு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற ஆமென் இயேசு கிறிஸ்துவின் ஆமென் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மை வாழ்த்துக்கள் வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கொடா கொடியாய் பெருக வேண்டும் என்று ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்றேன். ஏன்னு சொன்னா காலையில ஓடி வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆமென் தான் சொல்லிருங்களேன். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆண்டவருடைய வேத தியானத்திற்குள்ளே நாம் கடந்து போவோம். ஆமென். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர், கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதின 2ஆம் நிருபம் ஆமென் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நீங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுதாமா, புதிதாக்கப்படுகிறது. வாசிங்கய்யா. ஆமென். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ கண்களை மூடி செபிப்போம். இந்த காலவெளியிலே பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட தேற்றரவாளனை கொண்டு கர்த்தாவே உடைய சமூகத்திலே நிற்க தேவனைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலவெளியில இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றக்கூடியது, உம்முடைய வார்த்தை தெளித்தேனிலும் மதுரமானது, உம்முடைய வார்த்தை 7 தரம் ஆண்டவரே அக்கினியிலே புடமிட்ட சுத்த பொன்னுக்கு ஒப்பானது என்பதை நாங்கள் உணர்ந்து கண்டு அறிந்திருக்கிறோம். உம்முடைய சமூகம் இந்த காலவெளியிலே எங்களோடு கூட இருக்கட்டும்பா. அந்த வார்த்தையின் நிறைவு எங்கள் உள்ளான மனிதனை புதுப்பித்து வழிநடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுப் போதித்தருளும் ஆண்டவரே. உடைய நல்ல ஆவியானுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எங்களை செவையான வழியிலே நடத்துவாராக. ஆவி ஆத்மா சரீரம் உமக்குள்ளே தாழ்ந்திருப்பட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. மறுபடியும் 16வது வசனத்தை வாசிப்பையா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நாங்க என்ன செய்யறது இல்ல, எல்லாரும் சொல்லுங்க. ஆனபடியினாலே நாங்க என்ன செய்யறது இல்ல, சோர்ந்து போகிறது இல்ல. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பவுலடிகள் கொரிந்து பட்டணத்து சபைகளுக்கு எழுதுறாரு. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆனபடினாலே அப்படினால மேல நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மேல நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனபடினாலே நாங்க என்ன செய்யறது இல்ல, எல்லாரும் சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறது இல்ல. எல்லாரும் வலது கையை உயர்த்தி நான் சோர்ந்து போறது இல்லைன்னு சொல்லுங்க. நான் சோர்ந்து போறது இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. கைத்தட்டி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கைத்தட்ட சொன்னேன்னு சொல்றேன். ஆமென். நல்ல கைத்தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றது, நாங்க ஒருபோது சோர்ந்து போறதில்லை. காரணம் ஒரு அங்க ஒரு காரணத்தை அங்க சொல்லுவாரு. 8வது வசனத்துல ஏன் நாங்க சோர்ந்து
போறதில்லைன்னு சொல்லுவார். வாசிங்களா ஐயா 8வது வசனத்தை. நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மன முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. காரணம் கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்திலே சுமந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுமா என் பிள்ளையாமே. நல்லா கவனிங்க, ஆமென், நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே நடக்கிற போராட்டங்களும், இந்த உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகளும், இந்த உலகத்திலே நடக்கிற உபாதைகளும் உபத்திரவங்களும், ஆமென் சொல்லுங்களேன், நம்ம நல்ல கிறிஸ்தவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, ஆமென், ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே இணைக்கப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற, ஆமென், ஒரு ஸ்திரீ ஆகட்டும், ஒரு மனுஷராகட்டும், ஒரு வாலிப தம்பி ஆகட்டும், ஒரு வாலிப தங்கச்சி ஆகட்டும், நல்லா கவனிங்க, ஆமென், இவைகள் அவர்களை பாதிக்காது. இவைகள் இந்த புறமாய் காணப்படுகிற, ஆமென், இந்த வெளி தோற்றத்திலே காணப்படுகிற உலகத்திலே தோன்றுகிற உபத்திரவங்களும் உபாதைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும், ஆமென், நம் உள்ளான மனுஷனை என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர், ஆமென், இந்த வெளி காரியங்களிலே வெளி பிரச்சனைகளிலே, ஆமென், நம்முடைய கண்களுக்கு தெரிகிற இந்த வெளி காரியங்களிலே யார் பாதிக்கப்பட்டிருக்கிறது? உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா வேதம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. கொரிந்து சபைக்கு தகப்பன் பவுலடிகள் என்ன எழுதுகிறார்? இந்த உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நீ, ஆமென், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உன்னை இந்த வெளி காரியங்கள் உன்னுடைய உள்ளான மனிதனை என்ன செய்யக்கூடாது? டச் பண்ண விடாத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். புறம்பான மனுஷனிலே நடக்கிற பாடுகளும் உபத்திரவங்களும் உள்ளான மனுஷனை பாதிக்க அனுமதிக்க கூடாது. இங்க சொல்ற. அல்லேலூயா. ஏன்னா புறம்பாய் நடக்கிற காரியங்கள், புறம்பான மனுஷனிலே நடக்கிற காரியங்கள், புறம்பான மனுஷன் என்று சொன்னால் அழிவுக்கு ஏதுவான சரீரம். அது என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அழிந்து போக போகிறது. அது அழிவுக்கு ஏதுவான சரீரம். அதையும் தேவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு நாம் தொடர்ந்து ஓட பழகினவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், உள்ளான மனுஷன் என்பவன் யார் என்றால் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய ஆவியை உடையவன். கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற ஒருவன் தான் உள்ளான மனிதன். கிறிஸ்துவின் சாயலை உடைய ஆவிதான் உள்ளான மனிதன். கிறிஸ்துவின் ஆவியை உடைய சாயலை உடைய ஆவி, கிறிஸ்துவின் சாயலை உடைய ஆவிதான் உள்ளான மனுஷன். அத இந்த வெளியில நடக்கிற காரியம் தொட அனுமதிக்க கூடாது. விளங்கி. இதுதான் இன்னைக்கு தோல்விக்கான காரணம். ஆமென். இதுதான் இன்னைக்கு அநேகருடைய வருத்தங்களுக்கான காரணம். ஆமென். அநேகருடைய கண்ணீருக்கான காரணம். அநேகருடைய, ஆமென், மனமடிவுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆமென். பவுலடிகள் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போறதில்லை. இன்னொன்னு சொல்லட்டா, இந்த காலவெளியில என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள், ஆமென், இந்த பாடுகளும் இந்த உபத்திரங்களும் இந்த உபாதைகளும் நடக்கிற இந்த துன்பங்களும் கவலையான சூழ்நிலைகளும் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளான மனுஷனை புதிதாக்கத்தான் வேண்டும். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உபத்திரவம் நம்மை பக்குவம் உள்ள மனிதனாய் மாற்றும். இந்த பாடுகளும் இந்த துன்பங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் கேடுகளும் துரோகங்களும் நம்ம எப்படி மாற்றுமாமா? புது மனிதனா உள்ள மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்துவின் சாயலை உடைய ஆவி, அதான் உள்ளான மனுஷன். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவின் சாயலை உடைய மனுஷன் தான் உள்ளான மனுஷன். இந்த உலகத்திலே நடக்கிற, வெளிப்புறத்திலே நடக்கிற காரியங்கள் உள்ளான மனுஷனை என்ன செய்யக்கூடாது? ஆமென். விழுந்து போகிறதுக்கு காரணம், விசுவாசத்தை விட்டு ஓடுறதுக்கு காரணம், ஆமென், விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், ஊழியம் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம், ஆமென், எல்லாம் வெளியில நடக்கிறத பார்த்துட்டு உள்ளான மனுஷன், ஆமென், சோர்ந்து போயிடுறது. பவுல் அடிகள் எழுதுறாரு, நாங்கள் ஆனபடினாலே நாங்கள் என்ன செய்யறது இல்ல, இதெல்லாம் வெளியில நடந்துகிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் வெளியில நடக்குது, இது ஒரு நாள் சரியாயிடும். ஆனா உள்ளான மனுஷன்ல விடுதலையோடு கூட தேவனை நெருங்க
கர்த்தரை நெருங்கி வாழ, கிருபாசன தண்டையை நெருங்கி வர, இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை தேட, இன்னும் அவருக்காய் ஊழியம் செய்ய, இன்னும் சபையை நாட, இன்னும் ராஜ்யத்தின் பணியில நம்ம இணைத்துக் கொள்ள, இன்னும் விடுதலையாய் கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோப்பு நாறு இல்லையா, சோப்பு நாறு எல்லாம் போட்டு தேய்க்கும் போது அந்த பாத்திரம் என்ன நினைக்கும்? நம்ம போட்டு இந்த இருக்கிறான் இல்லையா அப்படின்னு நினைக்குமா நினைக்காதா? அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு பைப்பை திறந்து விட்டு ஒரு அலசினாலும் அது நினைக்கும், ஆஹா நான் கூட இவ்வளவு பளபளன்னு இருக்கிறேன். ஆமே, நான் கூட என்ன செய்யறேன், ஏதாச்சும் ஒரு சின்ன பாத்திரத்தை எங்கேயாச்சும் தூக்கி போட்டிருப்பீங்க, அது பாட்டு கிடக்கும் நாள் கணக்கா. பாத்துருக்கீங்களா இல்லையா? வீட்டுல ஏதாச்சும் ஒரு பாத்திரம் ஒரு மூலையில கிடக்கும், அதை என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து என்ன செய்வீங்க, சோப்பு நாறு வச்சு தேய்ச்சு சபீனாவா ஆமே என்னது போடுவீங்க, ஆமே சபீனா கிபினா எல்லாம் போட்டு தேய்ச்சு அந்த பைப்பை திறந்து விட்டு ஒரு ரின்ஸ் பண்ண ஒரு அலசின உடனே அந்த பாத்திரம் நினைக்கும், ஆரியா கழுதிக்கு வந்த வாழ்க்கைய. ஆமே, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் உங்களை என்னை கர்த்தர் கழுவி இங்க வச்சிருக்கிறார். கைகளை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுது. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு வந்து வச்சிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல ஆனவடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழித்தும். அப்போ இந்த புறம்பான மனுஷனை எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் பவுல்? ஆமென், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கீங்களா, எபேசுல, மக்கெதோனியாவுல, தியாத்திராவுல, ஆமென், எல்லா அத்தேனையில எல்லா பட்டணங்களுக்குள்ள அடிக்கவும் உதைக்கவும் ஒரு முறையில என்ன செஞ்சுட்டாங்க, நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சாங்க பவுல. ஆமென், மறுபடியும் வசனம் சொல்லுது, எழுந்து அந்த பட்டணத்துக்குள்ளே போய் வசனத்தை பிரசங்கித்தாங்க. ஏன்னா கைகாலம் ஆடிடுச்சு, அடிச்சு நாரா தொங்க விட்டு போயிட்டாங்க, அது செத்துட்டான்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க இந்த பவுல. இவரு எழுந்து என்ன பண்ணாராமா, அத்தனை பட்டணத்துக்குள்ள போய் என்ன பண்ணாராமா, பிரசங்கித்தார் இருக்கு. எனக்கு கை காலம் வேலை வளர்த்துருச்சு. அப்படியே என்னையா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பலன் இருக்க வரைக்கும் கத்திற்காக ஏதாச்சும் செய்ய மாட்டேன். பலன் இருக்க வரைக்கும், உனக்கு எழுந்து நடக்கிற வரைக்கும், பலன் இருக்க வரைக்கும் என்ன செஞ்சிரு? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில வேற எந்த காரியமும் நம்மை சோர்வுக்குள்ளே தள்ளக்கூடாது. வேற எந்த காரியமும் நம்மை பலவீனப்படுத்த. 15வது வசனத்தை வாசிங்கயா, 15வது வசனத்தை வாசிங்களையா. ஆமென். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது. நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் கவனிச்சிருங்க. அப்போ உபத்திரவங்கள் பெருகும் போது, பாடுகள் வரும்போது, இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளலாம்னு நினைக்கும் போது, சத்துரு நம்முடைய வழிகளிலே அநேகமாய் பெருகும் போது செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கிருபையை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தேவ சமூகத்திலே நன்றி சொல்லி அவரை துதிப்பது. தேவ சமூகத்திலே இதுவரை தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளுக்காக, நேற்றைக்கு வரைக்கும், கடந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக என்ன செய்ய வேண்டுமாமா, அவருக்கு நன்றி சொல்லி. ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க, நன்றி கெட்ட மனிதனா மட்டும் போயிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல நன்றி கெட்டவர்களா மட்டும் போயிடக்கூடாது. தேவ சமூகத்துல ஆமென் சொல்லுங்களேன். அது கொலைக்கு சமம். அது எதுக்கு சமங்க? கொலைக்கு சமங்க. கொலைக்கு சமம். நன்றி கெட்டு மட்டும் போயிடக்கூடாது தேவ சமூகத்துல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மனுஷனை விட்டுருங்க. ஆமென், எனக்கு நீங்க நன்றியா இருக்கீங்க, நான் உங்களுக்கு நன்றியா இருக்கேன், அது தேவையில்லை. கர்த்தருக்கு நன்றியா இருக்க. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. காரணம், இந்த உபத்திரவங்களின் மத்தியிலே, இந்த பாடுகளின் மத்தியிலே கண்ணீரா தனிமையா சுத்திட்டு இருந்தோம் பாருங்க. கண்ணீரா தனிமையில ஒரு நாள் ஓடிட்டு இருந்தோம் பாருங்க. அன்னைக்கு நம்ம கூட இருந்தது கர்த்தர் தான். அன்னைக்கு நம்ம கூட இருந்தது தேவ பிரசன்னம் தான். அன்னைக்கு நம்ம கூட இருந்தது கர்த்தருடைய கரம் தான். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனும் நமக்கு உதவிக்கு வரல. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்மை தாங்கிச்சு. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை வழி நடத்துச்சு. தேவ கிருபை தான் நம்மை கொண்டு வந்து தூக்கி எடுத்து அந்த பாடுகளில், அந்த உபத்திரங்களில், அந்த உபாதைகளிலே, அந்த உலக சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுதலை செய்தது அவருடைய நேச கரம். ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் என் உள்ளான மனிதன், என் ஆவியின் மனிதனை, என் ஆவிக்குரியவனை, ஆமென் சொல்லுங்களேன், என் ஆவிக்குரிய மனிதனை இந்த வெளியில நடக்கிற காரியம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் ஒரு நாளும் டச் பண்ண நம்ம அனுமதிக்க கூடாது. அப்ப அப்படி இருக்கணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டுமா? தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் காலவேளையில அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யணுமா? ஆமென். அவரை கனப்படுத்தும் போது நம் வாழ்க்கையில கிருபையை பெருக்குவார். கிருபை பெருகிச்சுன்னா, கிருபை ஒருத்தனை சூழ்ந்துருச்சுன்னா வேற எதுவுமே அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கிருபை ஒருத்தனை சூழ்ந்துருச்சு பாருங்களேன், வேற ஒன்றும் அணுகாது. எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுங்க இந்த காலவேளை? அல்லேலூயா. ஆமென். அந்த கிருபை தான் இந்த காலவேளையில நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். எப்ப கிருபை பெருகும்? எப்ப கிருபை பெருகும்? ஆமென். எப்ப கிருபை பெருகும் சொல்லுங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும்? வசனத்தை சொல்லுங்க. எப்ப கிருபை பெருகும் அம்மையா? ஸ்தோத்திரம் பண்ணும்போது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், தாழ்மை உள்ளவனுக்கோ. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையை பெருகிடும். ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென். நம்ம இப்ப படிச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல படிச்சவனாட்டி நின்று கூடாது. ஆமென். நான் தேவ சமூகத்துல பஞ்ச பரதேசியாத்த நிற்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் வந்து பயங்கரமான நாலேஜ் உள்ள ஆளு, நான் வந்து புத்திசாலி, எனக்கு வந்து நிறைய பணம் இருக்கு, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு, எனக்கு வந்து பயங்கரமான ஆள் பலம் இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு அறிவு ஜாஸ்தி, நான் வந்து மிகப்பெரிய போதகன். ஆமென் சொல்லுங்களேன். ஒப்பேறாரு, ஒரு நாளும் ஒப்பேறாரு. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபைக்காக தேவ சமூகத்துல நம்ம போய் தாழ்த்தணும்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், டெய்லி வேலிடிட்டிங்க கிருபை, டெய்லி வேலிடிட்டி. அப்படிதானே? ஆமென். டெய்லி வேலிடிட்டி என்னதுங்க? இன்னைக்கு கிருபை, நேற்று கிருபை இன்னைக்கு காலையில முடிஞ்சிடும் 2 மணியோட, நைட் 2 மணியோட கிருபை முடிஞ்சிச்சு. நேற்று கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, கிருபை காலை தோறும் புதிதா இருக்கும், மாத்திடுவாரு. இன்னைக்கு வேற வேலிடிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வேற வேற ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பழைய கிருபையில நான் ஓடக்கூடாதுப்பா, புது கிருபை எனக்கு தந்து என்ன நடத்துங்க, இந்த நாளுக்கான கிருபை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளுக்கான கிருபை, இந்த உலகத்தின் கண்ணீரும், இந்த உலகத்தின் பாடு, இந்த உலகத்தின் பிரச்சனையும், இந்த உலகத்தின் தேவையும் என் உள்ளான மனுஷனை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அனுபவமே என்ன இருக்கு சொல்லுங்க. நமக்கு அனுபவமே என்ன? இதுவரைக்கும் நம்ம எதுல பழகி இருக்கிறோம்? ஆமென். ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எங்கதான் பாதிக்கப்படுறோம்? உள்ளான மனுஷன்ல தான் பாதிக்கப்படுறோம். கோபிச்சுக்கிறது என்னதுங்க? கோபிச்சுட்டு போறது என்னதுயா? உள்ளான மனுஷன் சரியில்லை. அல்லது அவங்க உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டு அவங்க ரட்சிப்பே கேள்விக்குரியாரு. உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டான்னா உங்களுக்கும் அப்பாவுக்கு இருக்கிற உறவே கேள்விக்குரியானது. அதை இன்னைக்கு காலையில ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு. நல்லா கவனிங்க. உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டான்னா அவரு என்ன இப்படி சொல்லிட்டாரு, அவரு என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென். அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுதான் வச்சிருக்காரு ஆண்டவர். அவங்க அதுக்கு தான் வச்சிருக்காரு, அப்படி சொல்றதுக்கு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த சொல்லும் போது உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணும்? புதுப்பிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படணுங்க? ஸ்ட்ராங் ஆகணும், பலப்படணும் கர்த்தருக்குள்ள. ஆமென். நல்லா கவனிங்க. உங்க தலையில கொற்ற ஆளுக்கு பயந்துட்டு ஓடக்கூடாது. ஜோ நாடு மனுஷன் தான் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. தலையில கொற்ற ஆளுக்கு தலை என்ன செய்யுமாமா? ஒரு மூத்த தகப்பன் சொல்றாரு, ஆமென், உன் தலையை கொற்ற ஆளுக்கு உன் தலையை குடுறா அவர் சொல்றாரு. ஆமென். கொற்ற அப்படியே தடவை ஆள்கிட்ட கொடுத்துட்டு நின்றாதீங்க. தடவிட்டே இருமா, அவருக்கு கொஞ்சம் தாங்க இருக்கு கழுத்து கீழே. புரிஞ்சுட்டீங்களா? தடவை ஆள்கிட்ட கழுத்து கொடுத்து தலையை கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சாண்டா இருக்கு, கழுத்து கீழே இருக்கு. ஆமென். கொற்ற ஆள்கிட்ட தலையை கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அது என்னவாமா? நீதிமான் என்னை கொட்டும் போது அது எனக்கு எப்படி இருக்கா? என் தலைக்கு எப்படி இருக்கிறாங்க போல. ஆமென் சொல்லுங்களேன். கடித்து கொள்ற ஆளை பார்த்தா இன்னைக்கு வெறுத்து ஓடிடுறோம். என்ன செய்து? உள்ளான மனுஷன் பாதிக்கப்படுது. உள்ளான மனுஷன் என்ன செய்யக்கூடாதுங்க? பாதிக்கப்படக்கூடாது. கடிந்து கொள்ற ஆளை கர்த்தர் எது தெரியுமா வச்சிருக்காரு? நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறதுக்கு. அதனால அதை குறித்து என்ன செய்யக்கூடாதாமா? சோர்ந்து போக கூடாது. வாசிங்க தம்பி இன்னொரு வசனத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 8:18 வாசிங்க ஐயா. அந்த 17வது வசனத்தை வாசிட்டு போயிடலாமா? ஆமா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னு பாருங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் என்ன செய்யறாங்கமா? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப புறம்பான மனுஷன் அழிய 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 மனுஷீகம்
நல்ல கவனிங்க என்னைய. ஆமென். புறம்பான காரியங்கள் நமக்குள்ளே அழிய அழிய அழிய, ஆமென் சொல்லுங்களேன், அதுக்கு தான் ஒடுக்குறானுங்க, அதுக்கு தான் நெருக்குறானுங்க, அதுக்கு தான் கலக்கமடைய செய்யறானுங்க, அதுக்கு தான் மனமுறிவடைய, அதுக்கு தான் போராட்டம், அதுக்கு தான் பிரச்சனை, அதுக்கு தான் என்னங்க சில சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறாரு, அதுக்கு தான் சில பாதைகளை நம்ம கடந்து வருகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் ஆண்டவர் அந்த வழியை நம்மளை என்ன செய்யறாரு. இல்ல கவனிக்கிறீங்களா? பின்னாடி எல்லாரும் ஆமென் கவனிங்க. ஏன் கர்த்தர் நம்மள இந்த பாதையில் நடத்துறாரு தெரியுமா? ஆமென். நம்ம விழுந்து அழிந்து போகிறதுக்கு இல்ல, இந்த புறம்பான மனுஷிகம் அழிய அழிய அழிய, ஆமென், இந்த புறம்பான மனுஷன் அழிய அழிய அழிய, ஆமென், ஆண்டவர் உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்றாங்க இல்லையா, மூத்த ஊழியக்காரர்கள் சொன்னாங்கலாம், போகாத வழியாப்பா, என்னப்பா கஷ்டம் உனக்கு, ஆமென், என்ன கஷ்டம் உனக்கு, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, கடந்து வா. ஆமென். சில தகப்பன்மார்களை போய் சந்திக்கும் போது, என்னடா இதுக்கு போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, ஏறி வா ஆமென் சொல்லுங்களேன், ஏறி வா, நடந்து வா, அப்படிதான் இருக்கும் ஊழியாதான் அப்படி சொல்லுவார். ஆமென் சொல்லுங்களேன். என்னன்னா அவைகளை கடந்து வரும்போது உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுறான், பலனடைகிறான். உள்ளான மனுஷன் என்ன செய்யறாங்க? பலனடைகிறான். நல்ல கவனிங்க. ஏன் பலனடைகிறான்? ஆண்டவர் சொல்ற மேலும் காணப்படுகிற. இப்ப ஏன் இந்த நல்ல கவனிங்க, ஏன் இந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படாத சூழ்நிலை வருது? ஏன் இந்த புறம்பான மனுஷனையே பார்த்து பார்த்து சோர்ந்து விடுகிறோம்? பவுலடிகள் சொல்றாரு, நாங்க சோர்ந்து போறது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நாங்க சோர்ந்து போறது இல்ல. ஏன்னா நாங்க காணப்படுகிறவைகளை அல்ல. இல்ல வலது கையை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? ஏன் சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து உட்கார்ந்து தெரியுமா? நம்ம காணப்படுகிறவைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவுல் சொல்றாரு, நீ உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும்னா, நீ சோர்ந்து போகாம இருக்கணும்னா, நீ பலன் அடைந்து நீ தொடர்ந்து ஓடணும்னா காணப்படுகிறவைகளை அல்ல. ஆமென். அல்லேலூயா. காணப்படாதவைகளை என்ன செய்ய நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை கை உயர்த்தி, அதி சீக்கிரத்தில். சீக்கிரத்தின் சொல்லுங்க என்னையா? அதிசி இங்கிலீஷ்ல என்னையா இருக்கு அந்த வார்த்தைக்கு? இல்லையா? சரி விட்டுருங்க. ஆமென். சரி நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு வர மாட்டேங்குது. குயிக்லியா? அதி சீக்கிரம் சொல்லணும் இல்லையா? சடன்லி, அது நல்ல வார்த்தை. சடன்லி, உடனே. ஆமென். குயிக்லி, சடன்லி, இம்மீடியட். இம்மீடியட். ஆமென். இம்மீடியட் அப்படினா என்ன அர்த்தங்க? within fraction of the second. அதான் இம்மீடியட். within fraction of the second. கண்ணிமைக்கிற நேரத்துல, கை நொடிக்கிற நேரத்துல கர்த்தர் உபத்திரவத்தை என்ன செஞ்சிருவாராமா? நல்லதா கையை தள்ளுங்க காலையில. ஆமென். காலையில படுக்கை விட்டு எழும்பின ஆள் பாக்கியவான். காலையில படுக்கை விட்டு எழும்பி வந்த ஆள் பாக்கியவான், பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்களேன். சீக்கிங் காட் early, சீக்கிரமா கர்த்தரை தேடுறது, ஒரு காரியத்துல சீக்கிரமா கர்த்தர்ட்ட வர்றது. ஆமென். நாள்பட்ட பிறகு, வயசான பிறகு, ரிட்டையர்ட் ஆன பிறகு இல்ல, உன் வாலிப பிராயத்திலே நீ உன் சிருஷ்டிகிற இல்லை, சீக்கிரமா கர்த்தரை தேடுறது. சீக்கிங் காட் early. ஆமென் சொல்லுங்களேன். அங்கதான் என்ன நடக்குங்க? உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுவான். இல்லைன்னா காணப்படுகிறவர்களை பார்த்து 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 உள்ளான மனுஷன் என்ன செஞ்சிருவான்? பாதிக்கப்பட்டுருவான். உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டா ரட்சிப்பு கேள்விக்குறி. உள்ளான மனுஷன் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு அப்பாவுக்கு இருக்கிற உறவு கேள்விக்குறி. ஆமென். எங்கேயோ somewhere something wrong. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்ற, இந்த உலகம் உங்களை பாதிக்க கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அணுக கூடாது. வெளி தோற்றத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும். காசு இல்ல, பணம் இல்ல, இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் வந்துரும். இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் வந்துரும். கர்த்தர் ஜீவனோட வச்சிருப்பாரு. ஆமென். என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவர்களை நிச்சயமாக சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு வழிவாசல்களை என்ன செய்வாரு? திறப்பாரு. அவைகள் என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை பாதிக்கப்படக்கூடாது. காரணம், நான் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நம்பி இருக்கிற நமக்கோ அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த அதி சீக்கிரம். வேற உபத்திரவமே எப்படிப்பட்டதாமா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். சீக்கிரமா அதி சீக்கிரத்தில் நீங்களும், அது பெரிய பாடு, பெரிய பிரச்சனை இல்ல. ஏற்கனவே இருக்கிறது என்னதான்? லேசானது. சொல்லுங்க, லேசானது. ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தை சொல்லுங்க, வார்த்தை லேசானது. லேசானது. என்னுடைய பாடுகள் லேசானது, என்னுடைய வழிகள் லேசானது, நான் படுகிற உபத்திரவம் லேசானது, நான் போகிற பாதை லேசானது.
நான் வடிக்கிற கண்ணீரின் சூழ்நிலை எனக்கு லேசானது. என் அப்பா அதை அதிசீக்கிரத்தில் நீக்குவார். காரணம், நான் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நம்பி இருக்கிற மனுஷன், புதிதாக்கப்பட்ட மனுஷன், புதிய ஜீவனை பெற்ற மனுஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பலன் நமக்குள்ள இருக்கு. இப்ப வாசிங்க தம்பி, ரோமர் 8:18 வாசிங்க. இப்ப வாசிங்க ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, ஆமென், இக்காலத்து பாடுகள் இனிமேல் நம்மிடத்திலே வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மறுபடியும் வாசியா, உன்னதமான வார்த்தை, சத்தமா வாசிங்க. மைக்கு சவுண்ட் வச்சுக்கோங்க, உங்க சவுண்ட். ஆமென். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு. இல்ல கவனிங்க, அது மெக்கடோனியாவாகட்டும், அது தியேத்தரா ஆகட்டும், அது எபேஸ் ஆகட்டும், அது அத்தேனே ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், வாட்டெவர் இட் மே பி. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வாட்டெவர் இட் மே பி, அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆமென். இக்காலத்து பாடுகள் இனிமே எனக்குள்ளே வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பாடுகளுக்காக கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, இந்த கண்ணீருக்காக இதை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நெவர் அண்ட் நெவர். ஆமென். நெவர் அண்ட் நெவர். அந்த அந்த மகிமையோடு இந்த உபத்திரவத்தை என்ன செய்ய முடியாதா? சொல்லுங்க. ஆமென். cannot compare. ஆமென். அந்த மகிமையோடு அவர் இனிமே எனக்கு கொடுக்க போகிற அந்த நன்மையோடு, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தோடு, என் அப்பா எனக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையோடு, அந்த மகிமையோடு, அந்த நன்மையோடு நான் இப்போது அனுபவிக்கிற இந்த பாடை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் எங்கேயோ கிடக்குது. என்ன 2 பேரும் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் அந்த மகிமை, என் தேவன் என்னை அந்த மகிமையிலே வைக்கும் போது நான் பட்ட பாடுகளுக்காக இங்க கொண்டு வந்திருக்காருன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமென். அது இதோட கம்பேர் பண்ண முடியாது. அப்பதான் தெரியும் நமக்கு, ஆமாமா இல்ல, இது ரொம்ப லேசானதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நமக்கு இது கடினமா தெரியும் தெரியுமா? அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதையே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்த்தா காணப்படுகிறவங்க மேல கண்ணு போச்சுன்னா கஷ்டமா இருக்கும். காணப்படாதவர்களின் நிச்சயம் தான் விசுவாசம். விசுவாசம் என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கையில என்ன வாழ்க்கை? காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆமென். காணப்படாதவர்களை நிச்சயித்துக் கொள்வதனுடைய வாழ்க்கை. That is what we call the faith. ஆமென். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆகவே என்ன சொல்றாரு? இக்காலத்து பாடுகள் வாசிங்கயா. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று. ஆமென். cannot compare. ஆமென். அத கொண்டு வந்து வைக்கவே முடியாது. ஆமா. இது என்ன உபத்திரவம்? இது சம்பளம் கிடைக்காத ஒரு உபத்திரவமா? ஒரு வியாதி ஒரு உபத்திரவமா? ஒரு பலவீனம் ஒரு உபத்திரவமா? ஆமென். ஆனா அவர் வெளிப்படுத்த போகிற மகிமை இருப்பாங்க, அது கூட இதை என்ன பண்ண முடியாதம்மா? ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஆமென். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். ஆமென். இனிமே நம்மிடத்தில் என்ன செய்ய போறாராமா? வெளிப்படுத்தும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அதவே நான் எண்ணி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஸ்தானங்களோடு, ஸ்தலத்தோடு, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மையோடு, கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியங்களோடு, அவன் இந்த உலகத்தின் கிரியைகளை, இந்த உலகத்தின் பாடுகளை, இந்த உலகத்தின் கண்ணீரான சூழ்நிலைகளை அவைகளோடு ஒப்பிடக்கூடாது. நான் ஏதோ இந்த பாடிகளை எல்லாம் நான் கடந்து வந்துட்டு அதனால கர்த்தர் நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் வைத்திருக்கிற இடம் உன்னதமான இடம். ஆண்டவர் நம்ம வைக்க போகிற இடமும் வைத்திருக்கிற இடமும் உன்னதமான இடம். அவைகளை இதோடு கூட என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. வெளி மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் ஆமென். எதுங்க? வெளி தோற்றத்துக்கும் ஆமென், உள்ளான மனுஷனுக்கும் வெளியான மனுஷனுக்கும் உள்ளான மனுஷனுக்கும் ஆமென், அது ரெண்டுமே பொருந்தாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே இந்த வெளியில தோன்றுகிற காரியங்கள் உள்ளான மனுஷனை என்ன செய்யக்கூடாது? பாதிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சங்கீதம் 18:45 வாசிப்போம், முடிப்போம். ஆமென். சங்கீதம் 18:45 வாசிப்போம். ஹalleluya. சீக்கிரம். சங்கீதம் 18:45. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya.
கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் கண்கள் மறுபடியும் வாசிங்கயா. அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கண்மலையானவர் என்ன செய்வாராமா? துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. அல்லேலூயா. எப்ப தெரியுமா சொல்றாருங்க? ஆமென். அப்சலோம் தன்னை துரத்தி விரட்டி அடிக்கும் போது தாவீது சொல்ற வார்த்தை, என் கண்மலையானவர். ஆமென். என் கண்மலை. பாருங்க வாஸ்தவத்துல 15ல வாஸ்தவம் அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செஞ்சிருமா? போன 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த வழியில வாசல்ல உட்கார்ந்து வாசிக்கிறேன். கவனிங்க, என்ன அப்படியே உலுக்கிருச்சு. பாஸ்டர்மாவை கூப்பிட்டு அந்த வார்த்தையை படிச்சு காமிச்சிங்க வாமா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமென். 3 தளபதிக போறாங்க. தாவீது 3 பேரை அனுப்புறாரு. யார கொல்றதுக்கு? அப்சலோமோடு போரிட போறாங்க. தாவீது சொல்றாரு கூப்பிட்டு, ஏங்க தகப்பனை விரட்டி அடிக்கலாம், தகப்பனை கொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அந்த தகப்பன் சொல்றாரு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, ஆமென், என் பிள்ளைய மெதுவா நடத்துங்க. என்னங்க அப்படியே எனக்கு உள்ளம் குமுறுது, அழுகுறேன். ஆமென். என் பிள்ளை எப்படி நடத்துங்க? மெதுவா நடத்துங்களா? ஆமென். என் பிள்ளை என்ன செஞ்சுங்க? என் பிள்ளை மெதுவா நடத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தேவைப்படாத தகப்பனுடைய உள்ளம். ஆமென். அப்சலோமுக்கு விலகி ஓடுறாரு. கோலியாத்தை கொன்று குவித்தவர். என்னங்க? கோலியாத்தின் தலையை தன் கைகளிலே எடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் போர் சேனைகளுக்கு நடுவே ஒரு சிங்கம் போல நடந்த மனுஷன் தன்னுடைய கற்பு பிறப்புக்கு பயந்து காடுகளின் மலைகளில் ஓடுறாரு, ஓடி ஒளிறாரு. ஏன் தெரியுமா? என் கையில அவனை கொண்டுட்டா என்ன பண்றது? பயந்துட்டு ஓடலைங்க, பயந்துட்டு ஓடல. தாவீது பயந்துட்டு ஓடுனா நினைச்சீங்களா? இல்ல, பயந்துட்டு ஓடல. என் கை அவனை கொண்டுடக்கூடாது அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? இதே விலகி ஓடுறாரு. அப்சலோமுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, 3 தளபதியை கூப்பிட்டு சொல்றாரு, என் பிள்ளைய மெதுவா நடத்துங்க, மெதுவா நடத்துங்க. ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான் மோவாப்ட. ஆமென். ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான் மோவாப்ட, மோவாபே அப்சலோமை பார்த்தேன், கருவாலி மரத்து சந்துல தொங்கிட்டு இருக்காங்க, அவனை விட்டுட்டா வெட்டி கீழே சாய்க்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன. அவன் சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், நம்ம புறப்படும் போது தகப்ப ஒண்ணு சொன்னாரே ஞாபகம் இருக்கா உனக்கு? என் பிள்ளைய மெதுவா நடத்துங்கன்னு சொன்னாரு. நீ அவன் சொல்றான், நான் உனக்கு 100 வெள்ளிக்காசு தந்திருப்பேன் அப்படிங்கிறான். இவன் சொல்றான், நீ 1000 வெள்ளிக்காசை கொடுத்தாலும் என் ராஜாவுக்கு, என் தகப்பனுக்கு விரோதமா நான் என்ன செய்ய மாட்டேன். உடனே மோவாப் அவனை தள்ளி விட்டு வழி விடுறான்னு சொல்லிட்டு கிளம்பி பட்டையை எடுத்துட்டு போய் அவன் வெட்டி கீழே சாய்க்கிறான். சாச்சு எக்காலங்களை ஊதி ராஜாவிடத்துல வரான். ஆமென். அந்த காரியத்தை தாவீதுக்கு அறிவித்த உடனே தாவீது ஒரு சூழ்நிலை வீட்டுல போய் நீங்க வாசிங்க, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீதுடைய சூழ்நிலை வீட்டுல போய் வாசிங்களேன். அழுது கண்ணீர் வரும். தட் இஸ் ஃபாதர். ஆமென். அதாங்க அப்பா. ஆமென் சொல்லுங்க. வெளி காரியங்கள் உள்ளான மனுஷனை பாதிக்கக்கூடாது. உள்ளான மனுஷன் தைரியப்படணும். உள்ளான மனுஷனை தொட விடாதீங்க. உள்ளான மனுஷன் கர்த்தரோடு கூட இருக்கட்டும். உள்ளான மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்யட்டும். உள்ளான மனுஷன் ராஜ்யத்துக்குள்ள வரட்டும். உள்ளான மனுஷன் அவரை நேசிக்கட்டும். உள்ளான மனுஷன் எந்த உபத்திரவம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், என்ன அவச்சொல் வந்தாலும் உள்ளான மனுஷன்ல கர்த்தரை விட்டுறக்கூடாது, விழுந்துடக்கூடாது, ஊழியத்தை விடக்கூடாது, ராஜ்யத்தின் பணியை விடக்கூடாது, கர்த்தரோடு கொண்டிருக்கிற தொடர்பை விட்டுறக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். புதுப்பிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. என் ராஜா துதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படுவாராக. இந்த 2 வசனத்தை விட்டு, இந்த 2 வார்த்தையை விட்டு சொல்லுங்க. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக, உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னிடத்துல விசுவாசமா இருக்கிற அவருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்வதில்லை, கைவிட. நீங்க அவரை நம்பிட்டீங்கன்னா, அவரை விசுவாசித்தீங்கன்னா, அவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் கைவிடவே மாட்டாங்க. எல்லாம் கவனிச்சிருங்க. உலகத்தின் காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன காரியங்கள் வந்து அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நடப்பிக்க விடாம தடை செஞ்சிடும். கர்த்தர் உங்களை வச்சிருந்த ஸ்தானத்தை விட்டு பிசாசுக்கு என்ன தெரியுமா வேலை? முக்கியமான வேலையை, முதல் வேலை அவன் செய்யற வேலை என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, தள்ளுறது. ஏன்?
ஏன் சொல்லுங்க, அது அவன் யாருங்க? தள்ளப்பட்டவன். அவன் சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை தான் செய்வோம். தம்பி ஸ்டீவனுக்கு வண்டி ஓட்டுறதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து இந்த என்னது எதையாவது வேற ஒண்ணு செய்யணும், அவர் எப்படி செய்வார்? வீட்டுல சமைக்கிற ஆளை கல்யாணத்துக்கு வந்து சமையல் சொன்னா சமைக்க முடியும்? நீங்களே யோசிங்க. வீட்டுக்காரங்க அவ்வளவு அருமையா சமைப்பாருங்க அப்படின்னு சொல்ற ஆளை கூட்டிட்டு வந்து கல்யாணத்துக்கு சமையா அப்படின்னா சமைப்பாரா? வீட்டுல 4 பேருக்கு சமைக்கிற, கொஞ்சோண்டு புளி போடு, கொஞ்சோண்டு உப்பு போடு, நீ என்னத்தை போட்டா நல்லதா இருக்கும். ஆமாம் சொல்லுங்க, சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. கல்யாணம் வருது, ஒரு 1000 பேர் வர்றாங்க, அங்க வந்து சமையான்னு சொன்னா எப்படி இருக்கும்? இருக்கும் இல்லையா? உண்மைதானே? அதனால கவனிங்க நண்பு தேவ பிள்ளைகளே, அங்க உள்ளான மனுஷனை தொடக்கூடாது. உள்ளான மனுஷன் என்ன செய்யக்கூடாது? அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? அதான் அவன் பிசாசு முதல் செய்யற வேலை என்ன தெரியுமா? நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம தள்ளிட்டான்னா ஈஸியா பல வழிகள்ல நடத்திடுவான். ஈஸியா அப்படி ஈஸியா அவனுடைய வழிகள்ல நடத்திடுவான். ஏன்னு சொன்னா அவனுக்கு the great experience. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? தள்ளப்பட்டதுல அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆண்டவர் தள்ளுனார் இல்லையா, அது அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்ப அவன் முதல் செய்யற வேலையை என்னதான்? தள்ளுறது. கீழே தள்ளிட்டு என்ன செஞ்சிருவான்? பா. ஆமென். இப்போ கீழே தள்ளும் போது என்ன சொல்லணும் தெரியுமா? உள்ளான மனுஷன்ல அப்பாலே போ, அப்பாலே போ. உள்ளான மனுஷன் சொல்லணும், சீ இருக்கா? வசனம் இருக்கா? என்னதியா? சீ சொல்ல மாட்டேங்கிறீங்க. சீ அப்படின்னு சொல்லி தோணும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ளான மனுஷனை பாதிக்கப்பட விடாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நேற்று செய்தி எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜீவியத்தில் செய்கிற வேலை. ஆமென். நேற்று எவ்வளவு பேர் செய்தி பார்த்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில் போன்ல என்ன உங்களுக்கு அதாலும் பேசி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். இல்ல கவனி, நேற்று எவ்வளவு பேர் செய்தி பார்த்தீங்க? ஆவியானவர் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவரை துக்கப்படுத்தாதபடி ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 8:35 - 39 வரைக்கும் ஒரு கண்டென்ட் வாசிச்சுட்டு திருவிருந்து இருக்கிறதுங்களுக்கு திருவிருந்து எடுக்காதவர்கள் நீங்க திருவிருந்திலே பங்கு கொள்ளலாம். ஆமென். ரோமர் 8 ஆமென் 35 - 39 வரை. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உமக்கு துன்பமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற எல்லாரும் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று ஆமென் சொல்லுங்க. இது பவுலடிகள், அதான் பவுல் நல்ல எழுதுறாரு. தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் எழுதுறாரு. எதுவும் என்னைய உள்ளான மனுஷனை அசைக்க முடியாதுடா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வெற்றி நம்ம கூட இருந்துச்சு வரல, நீங்க எந்த காரியத்தையும் ஈஸியா செய்வீங்க. இன்னைக்கு காலவெளியில உங்களை நான் வாழ்க்கை அனுப்புறேன். இந்த வெற்றி நம்ம கூட இருந்துச்சு வரல, எந்த காரியத்தையும் நீங்க ஈஸியா நடப்பீங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆமென். இந்த வெற்றி நம்ம கூட இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் ஈஸியா செய்வீங்க. உள்ளான மனுஷன். ஆமென். வெளியில நடக்கிற காரியங்களை உள்ளுக்குள்ள போக விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.